வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வில்லேஜ் ஃபுடி கிளப். சாரிங்க, நம்ம சேனலோட நேமை மாற்றிட்டோம். நம்மளோட நேம் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட்ஸ் பை பாலா. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் விளாக்ஸும் பண்ணுறோம், ஃபுட் விளாக்ஸும் பண்ணுறோம். அதனால் வில்லேஜ் ஃபுடி கிளப்புங்கிற நேம் வந்து நல்லா சூட்டபுளாக இல்லை, வேறு நேம் மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த புது பேர் ஃபுட் பிரிண்ட்ஸ் பை பாலா. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம், பேர் காக்கநல்லூர். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டவுன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் தான். நாங்கள் அம்பை அப்படின்னு சொல்லுவோம். இந்த அம்பையில் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நாங்கள் இங்கே வந்து பரோட்டான்னு சொல்ல மாட்டோம், புரோட்டா இல்லை ரொட்டி சால்னா அந்த மாதிரி தான் இதை சொல்லுவோம். இந்த அம்பையில் ஒரு 2-3 கடையில் வந்து இந்த ரொட்டி சால்னா வந்து சூப்பராக இருக்கும். அது எந்தெந்த கடைன்னு இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருநெல்வேலி போனப்போ பரோட்டா சால்னா தான். பரோட்டா சால்னா செம்மையா இருக்குல்ல திருநெல்வேலியில. ஏன்னா நம்ம ஊர்ல இங்க வந்து பரோட்டா கொடுத்தாங்கன்னா சைட்ல வச்சிருவாங்க, நம்ம தொட்டு சாப்பிடணும். அங்க போனோடனே பரோட்டா வச்சாங்க, அடுத்து சால்னா கொண்டு வாங்க, பிச்சு போட்டாரு. ஏன் பிச்சு போட்டு இங்க இப்படித்தான் சாப்பிடணும். இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போகிறது நடிகர் கார்த்தி சொன்ன மாதிரி இந்த திருநெல்வேலி பரோட்டா சால்னா அதை பற்றி தான். இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் அம்பையில் வந்துட்டு பெஸ்ட்டான பரோட்டா சால்னா கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. உங்களுக்கு வேறு ஏதாவது கடை தெரிஞ்சு ஏதாவது ஊரில் இந்த கடையில் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். பட் எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட்ட இடத்துல அம்பாசமுத்திரத்தில் தான் வந்துட்டு இந்த பரோட்டா சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் பெஸ்ட்டான 3 கடையை தான் நாங்கள் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த கடையிலலாம் பரோட்டா சால்னா எப்படி இருக்குது, அது போக அவங்க வேறு என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கடை எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் ஹோட்டல். இது வந்து வண்டிமரிச்சம்மன் கோயில் பக்கத்தில் இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம எந்த கடை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A1 ஹோட்டல். இந்த A1 ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அங்கே செல்வஜோதி ரெடிமேட்ஸ்ன்னு இருக்கும். அது பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய போர்டு கூட இல்லாமல் ஒரு சின்ன கடை தான். ஆனா அங்க இருக்கிற கூட்டமே சொல்லும் அந்த கடையோட குவாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம அம்பாசமுத்திரம் கல்யாணி தியேட்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற நியூ ரஹமத் ஹோட்டல். இங்கேயும் ஒரு நல்ல கூட்டம் இருக்கும். இவங்க கிட்ட சில ப்ராடக்ட்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு போய் நம்ம இந்த 3 கடைகளையும் சாப்பிட்டுட்டு அவங்களோட பரோட்டா சால்னா எந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு அப்படியே இந்த 3ல எது பெஸ்ட்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்திருக்க கடை எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் ஹோட்டல். இந்த சர்தார் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கடை. ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு நானே ஒரு 10 வயசுலலாம் சாப்பிட வந்திருக்கேன். இங்கே வந்து பரோட்டா சால்னா வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும் முன்னாடியிலேருந்தே. வாங்க உள்ள கடையில் போய் கேட்கலாம். என் பேர் ஜாகிர். நான் சர்தார் ஹோட்டலில் வேலை பார்க்குறேன். இந்த கடை 60 வருஷமாக இருக்குது. எங்ககிட்ட சிக்கன் கொத்து புரோட்டா, முட்டை கொத்து புரோட்டா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, முட்டை பிரியாணி எல்லாம் ஃபேமஸ்ஸு. எங்களுக்கு வந்து புரோட்டா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டா வந்து 10 ரூபா. என்கிட்ட வந்து நாங்கள் சால்னா வந்து 3 விதமான சால்னா கொடுப்போம். 3 விதமான சால்னா கொடுப்போம். சால்னா வந்து சிக்கன் சாப் சால்னா, தேங்காய் சால்னா, சிக்கன் கிரேப், வேஸ்டா கிரேப் எல்லாமே பரோட்டா கொடுப்போம். இப்போ பரோட்டா பிரியாணிக்கு வந்து சம்பல் கிரேவி கொடுப்போம். எங்கிட்ட சிக்கன் பிரியாணி வந்து 160 ரூபா, மட்டன் பிரியாணி வந்து 170 ரூபா, முட்டை பிரியாணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 90 ரூபாய்க்கு தான் தர்றோம். இப்போ எம்டி பிரியாணி 80 ரூபா. ஓகே. அந்த அண்ணன் சொன்ன மாதிரி இந்த ஹோட்டல் வந்து 60 வருஷமாக இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷமாக அந்த ஹோட்டல் இருக்குது. 30 வருஷமாக இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஹோட்டல். அப்புறம் இவங்களோட ஹோட்டல் ஒன்று வந்து விகேபுரம், அதாவது விக்ரமசிங்கபுரம்னு பக்கத்தில் ஒரு 6-7 கிலோமீட்டரில் ஒரு ஊர் இருக்குது, சின்ன நகரம். அங்கே வந்துட்டு இவங்களோட ஒரு பிரான்ச் இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அங்கேயும் நான் சாப்பிட்ருக்கேன் சின்ன வயசுலேருந்தே. சரி, ஓகே, வாங்க பரோட்டா சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 பரோட்டா வாங்கியிருக்கோம். 3 பரோட்டா, ஒரு கலக்கி, அப்புறம் ஒரு சிக்கன் ஃப்ரை. அதுங்க வந்து ஊர் சைடில் வந்து சிக்கன் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க. அந்த சிக்கன் ஸ்ப்ரே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பரோட்டா, ஒரு கலக்கி, இதெல்லாம் வாங்கியிருக்கோம். இந்த 3 பரோட்டாவுக்கு வந்து இங்கே வந்து 3 விதமான சால்னா ஊற்றுவாங்க. இது என்ன சால்னா? தேங்காய் சால்னா. இது வந்து தேங்காய் சால்னா, தேங்காய் எலும்பு போட்ட சால்னா. இது வந்து வெங்காய கிரேவி. இது வந்து வெங்காய கிரேவி கிரேப். இது சிக்கன் சாப்ஸ் கிரேவி. இது வந்து சிக்கன் சாப்ஸ் கிரேவி. இந்த 3 விதமான கிரேவி வந்து தருவாங்க நீங்கள் எத்தனை பரோட்டா வாங்கினாலும். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வந்து நான் சொன்னால் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவ்வளவு டேஸ்ட்டு. நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அதோட அருமை தெரியும். நான் சொன்னேன்ல 30 வருஷமாக அங்கே சாப்பிட்றேன்னு.
அந்த 30 வருஷத்தில் நான் அன்னைக்கு ஃபீல் பண்ண அதே டேஸ்ட்டு இன்னும் இருக்குது. அது மாறவே இல்லை. வீட்டில் இருக்கும்போது வந்து பார்சல் கட்டிட்டு வருவாங்க, பரோட்டா சால்னாலாம் வாங்கிட்டு. அந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணுறப்போ பக்கத்து வீட்டுக்கு வாசனை அடிக்கும். அந்த டேஸ்ட்டு வந்து அந்த ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டும் சரி இன்னும் அப்படியே இருக்குது. அடா அடா அடா. அப்புறம் அவங்களோட சிக்கன் ஸ்ப்ரே. நல்லா ஆனியன் நிறைய போட்டு தக்காளிலாம் போட்டு நீங்கள் இந்த பரோட்டாவோட வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, வேறு லெவலில் இருக்கும். இவங்கக்கிட்ட இது போக வந்து சிக்கன் பிரியாணி இருக்குமா. இன்றைக்கி நாங்கள் வரதுக்கு ஒரு 3 மணி ஆயிடுச்சு, அதனால் சிக்கன் பிரியாணி இல்லை, காலியாக போச்சு. அப்புறம் கலக்கி யூஸ்ஃபுல் தான், அதில் என்ன ரிவ்யூ இருக்குது. இருந்தாலும் பரோட்டாவோட வச்சு அவங்களோட சால்னாவோட தொட்டு சாப்பிட்றப்போ அல்டிமேட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஹோட்டலில் வந்து பரோட்டா வாங்கி சாப்பிட்றதுக்கு வரலாம். எந்த ஊர்லேருந்து வேணாலும் நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் அம்பாசமுத்திரம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூவை வந்து எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? சரி, ஓகே, சேர்ஸ். இவன் தான் நம்ம அண்ணன் பையன் பாலு. நமக்கு இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு சப்போர்ட்டாக வந்து வந்திருக்கான். உண்மையாக சொல்கிறேன், பரோட்டா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கும். அப்படியா? இங்கே வந்து சாப்பிட்டு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிடுவேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? என்னது நல்லா இருக்குது? கலக்கியா, பரோட்டாவா, சிக்கன் ஸ்ப்ரேயா? இந்த சிக்கன் ஸ்ப்ரே சூப்பராக இருக்கும். சிக்கன் ஸ்ப்ரே சூப்பராக இருக்கா? சரி, ஓகே, சரி சாப்பிடு. ரொம்ப நல்லாயிருக்கும். 2 வருஷமாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேறு என்ன டிஷ்ஷு பிடிக்குங்க? இங்கே இப்போ கலக்கி சாப்பிடுங்க. புரோட்டா கலக்கி 4 வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கேன். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது பெப்பர் ஃப்ரை சூப்பராக இருக்கும். சிக்கன் பெப்பர் சூப்பராக இருக்கும். 4 வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கோம். 3 விதமான சால்னாலாம் கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். எப்போதுமே அங்கே சாப்பிட்றது வழக்கம் தான், ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ கைஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் சொன்ன ரிவ்யூ வந்து உண்மையிலே 100% ஹானஸ்டான ரிவ்யூ. உண்மையிலே பரோட்டாவுக்கு அந்த 3 விதமான சால்னா வந்து சூப்பராக இருந்தது. அன்றைக்கி நான் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டனோ அதே ஃபீல் இப்போவும் இருக்குது. நீங்கள் அம்பை பக்கம் வந்தால் கண்டிப்பாக யோசிக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 10 ரூபா தான் பரோட்டா. இவங்ககிட்ட சிக்கன் பிரியாணியும் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் சாப்பிட்டதில்லை. நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ நெய் சோறு போடுவாங்க, அது சூப்பராக இருக்கும், எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் அம்பை பக்கம் வந்தீங்கன்னா இந்த சர்தார் ஹோட்டல் எங்கே இருக்குன்னா, அந்த வண்டிமலையச்சம்மன் கோயில்னு சொல்லுவாங்க, வண்டிமரிச்சம்மன் கோவில். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு 3வது கடை. சின்ன கடையாக தான் இருக்கும், பட் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபுட் ஃப்ரெண்ட்ஸ் பை பாலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். இவ்வளோக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 155 ரூபா தான், ரேட் ரொம்ப கம்மி. போலாம். நன்றிண்ணே, தேங்க்யூ, நன்றி. நெக்ஸ்ட்டு வந்திருக்க பரோட்டா கடை எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைக்கு வந்து பேரே கிடையாது, A1 பரோட்டா ஸ்டால்னு சொல்லுவாங்க. ஆனால் எதுவும் போர்டு கீடு எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கடையோட தரம் தான் இது எங்களோட நேம். அந்த மாதிரி 40 வருஷமாக கடை வச்சுருக்காங்க. சாயந்தரம் 5:30 மணிக்கு ஓப்பன் பண்ணி 8:30க்கு முடிச்சிருவாங்க. இவங்கக்கிட்ட பரோட்டா, அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா வேறு லெவலில் இருக்கும். காஞ்சிபுரத்துக்கு எப்படி வந்து பட்டுக்கு வந்து ஒரு டேக்கிங் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி வந்து மட்டன் சுக்காவுக்கு இவங்க கடைக்கே டேக்கிங் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நல்ல தரமாகவும் ஒர்த்தாகவும் இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், 5:30க்கு ஆரம்பித்து 8:30க்கு முடிஞ்சிருதுன்னா எவ்வளவு ரஷ்ஷாக அந்த கடை இருக்கும், எவ்வளோ பிஸியாக இருக்கும். அவ்வளோ ரஷ்லையும் நம்மளை வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் வந்து ஏசு. ஆமாம், நாங்கள் 44 வருஷமாக கடை வச்சுருக்கோம். சும்மா இருப்பாங்க. அதனால் நாங்கள் ஒரிஜினல் மட்டன் தவிர எதுவுமே போடுறதில்லை, சிக்கன் எதுவுமே இங்கே கொண்டு வரதில்லை. அதுக்கப்புறம் கடலில் தான் சமையல் பண்ணுவோம். ஆமாம், வேறு கடை வந்து 5:30க்கு தான் திறக்கும். ஒரு 9 மணிக்கு கடையை முடிச்சிடும். வணக்கம், என் பேர் கதிரேசன். எனக்கு இந்த ஊர் தான், அம்பாசமுத்திரம் தான்.
நான் வேலை பார்க்குறது திருநெல்வேலியில். அங்கேருந்து வீக்கெண்ட்ஸ் ஃபுல்லாக இங்கே வந்துடுவேன். வீக்கெண்ட்ஸ் வந்தால் இங்கே வந்து சாப்பிடுவேன். இவங்களோட சிக்னேச்சர் டிஷ் வந்து மட்டன் சுக்கா. ஜென்யூனாக இருக்கும். அந்த ஜியோ டேகிங்லாம் சொல்லுவாங்கள்ல, குறியீடு, அந்த மாதிரி இதுக்கு கொடுக்கலாம். மட்டன் சுக்காவுக்கு இந்த இடத்த கொடுக்கலாம். பட்டுக்கு காஞ்சிபுரம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஜியோ டேகிங்கே பண்ணலாம். அம்பாசமுத்திரத்துக்கு இந்த மட்டன் சுக்காவுக்கு ஜென்யூனாக இருக்கும். வயிறுக்கு எந்த தொந்தரவும் வராது. நான் புரோட்டா சாப்பிட்றதில்ல, வெறும் மட்டன் ஆம்லேட் சாப்பிட்றேன். புரோட்டா சாப்பிட்றவங்களுக்கும் அது நல்லதாக இருக்கும். சில டயட்டில் இருக்கிறவங்க புரோட்டா சாப்பிட மாட்டாங்க. நான் மட்டன் சுக்கா ஆம்லேட் சாப்பிட்டு போயிருக்கேன். எந்த பிரச்சனையும் வராது. நல்ல ஹோட்டல், ரொம்ப வருஷமாக இருக்குது. எங்கள் அப்பா காலத்துலேருந்தே இருக்குது. யாருனாலும் நம்பி வரேன். நன்றி. நன்றி. ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து நாங்கள் 5 பரோட்டா, மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் ஒரு கலைக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா அங்கே மட்டன் சுக்கா தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அதை கண்டிப்பாக சாப்பிட்டே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து எப்படின்னா மற்ற இடம் மாதிரி இல்லாமல் அந்த பரோட்டாவை வந்து சால்னா ஊற்றி விரவி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா எக்ஸ்ட்ரா சால்னா வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பரோட்டா வரப்போகுது. நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணலாம். அந்த அண்ணன் சொன்ன மாதிரி கடலெண்ணெய் வாசனை ப்ளஸ் அரைச்சி போட்ட தேங்காய் ஸ்மெல்லு வந்து நல்லா தெரியுது. அப்புறம் இதுதான் அந்த ட்ரேட்மார்க்கான மட்டன் சுக்கா. பாருங்க, குக்கர் இல்லாமல் எப்படி வேக வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு தான், இந்த டேஸ்ட்டுக்கு தான் அவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க. சூப்பரா பட்டன் நல்லா இருக்கா? நிப்பாட்டலான்னு பார்க்குறேன், நிப்பாட்டவே முடியல, அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. இந்த சுக்கா மசாலாவில் விரவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கு. இவ்வளவு கூட்டத்திலையும் நம்ம ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த மட்டன் விரவி வச்சதுக்கும் அந்த மட்டன் சுக்காவுக்கும் ஏன்ட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து தமிழ்நாட்டிலே சாப்பிட்ட ஒரு பெஸ்ட்டு மட்டன் இதுதான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் அம்பையில் இருந்தாலோ இல்லை அம்பை பக்கம் வந்தாலோ கண்டிப்பாக சாயந்தரம் போல் தான் அந்த கடை திறப்பாங்க. 5:30லேருந்து 8:30 வரைக்கும் தான் இருக்குமா. ஆனால் ஒரு சின்ன கடையில் நீங்கள் கூட்டத்தை பார்த்தீங்கல்ல, இது விளம்பரத்துக்காக பண்ணுற வீடியோ இல்லை, நல்ல கடையில் நீங்களும் போய் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிற வீடியோ. ஸோ அம்பை வந்தால் கண்டிப்பாக வந்து இந்த கடையில் சாப்பிட்டு பாருங்கள். அதோட ஒர்த்து நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். பரோட்டாவும் சரி மட்டன் சுக்காவும் சரி வேறு லெவலில் இருந்தது. இந்த அம்பை வட்டாரத்தில் என்னை கேட்டால் திருநெல்வேலி வட்டாரத்தில் இதை விட பெஸ்ட்டான மட்டன் சுக்கா இருக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக யாருக்கெல்லாம் மட்டன் சுக்கா பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அம்பை வந்தால் அந்த மட்டன் சுக்காவை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூவை எங்களுக்கு சொல்லுங்கள். அன்டில் தென் பாய் பாய். ஸோ இப்போ நம்ம வந்து அம்பையில் எந்த கடையை ரிவ்யூ பண்ண வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பார்டர் ஃபேமஸ் நியூ ரகமத் ஹோட்டல். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் அம்பை கிராண்ட், அதுக்கு ஆப்போசிட்டில் ஜியோ பெட்ரோல் பங்க் இருக்கும், அது பக்கத்தில் தான் இருக்குது. இந்த கடையும் வந்து அம்பையில் ஒன் ஆஃப் தி ஃபேமஸான பரோட்டா சேல் ஆகிற கடை. நல்ல ஈவினிங் டைம்லையும் சரி மதியமும் சரி நல்ல வந்து கூட்டம் இருக்கும். மற்ற கடைக்கு இந்த கடைக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கடையில் பரோட்டா பிரியாணி அதை தவிர வேறு எதுவும் இல்லை. இன்னொரு கடையில் பரோட்டா மட்டன் சுக்காவை தவிர எதுவும் கிடையாது. இங்கே நீங்கள் வந்து சிக்கன் 65, சைனீஸ் ஐட்டம், ஜிஞ்சர் சிக்கன், கார்லிக் சிக்கன், அந்த மாதிரி மஞ்சூரியன், அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸு, பரோட்டா வகைகள், பிரியாணி எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு எல்லாமே சாப்பிடக்கூடிய ஒரு ஆட்களாக இருந்தால் நீங்கள் வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ உள்ளே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு பரோட்டா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ணலாம் வாங்க. ஈவினிங் நியூ ரகமத் ஹோட்டலு எங்கள் அப்பா தான் கடையை வச்சுருக்காங்க. 8-9 வருஷமாக ரன் பண்ணிட்டு வராங்க. இப்போ நான் டேர்ன் ஓவர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம கடையில் நாட்டுக்கோழி இருக்குது, நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை, நாட்டுக்கோழி சாப்ஸு, நாட்டுக்கோழி செமி கிரேவி, நாட்டுக்கோழி மசாலா. செட்டிநாடில் வந்து சில்லி சிக்கனு, பட்டர் சிக்கனு, கார்லிக் சிக்கனு, ஜிஞ்சர் சிக்கனு, பெப்பர் சிக்கனு எல்லா ஐட்டமும் இருக்குது. பரோட்டா, கொத்து பரோட்டா, முட்டை வீச்சு, முட்டை ஸ்ரோன் பரோட்டா, கிரேவி மூணு ஐட்டமான கிரேவி இருக்குது. பிளாக் கிரேவி, ஒயிட் கிரேவி, ரெட் கிரேவின்னு 3 ஐட்டமாக இருக்குது. வாங்க இன்னும் சப்போர்ட் பண்ணுவோம்.
ஓகே நீ ஊற்றிக்க. இங்கேயும் வந்துட்டு 3 சால்னா கொடுத்துருக்காங்க. அந்த 3 சால்னாவும் ரொம்ப டார்க்காக இருக்குது. நார்மலாக உள்ள மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. இவங்ககிட்ட ரொம்ப ஃபேமஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி சாப்ஸு, நாட்டுக்கோழி ஃப்ரை அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் தான். பட் அதெல்லாம் மதியமே காலியாகிருச்சான். ஸோ அதை எங்களால் சாப்பிட முடியல. அதுபோக முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே வந்து பீஃபு கிடைக்கும். அதனால் வந்து யாராவது பீஃப் லவர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி பரோட்டா வந்துட்டு சால்னா நல்லா இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்றது வெளியே போய் ரிவ்யூ சொல்லலாம். ஓகே, எல்லாமே சைடிஷ் காலி ஆயிடுச்சு. அது போக பீஃப் மட்டும் இருக்குது. பீஃப் நான் சாப்பிட மாட்டேங்கிறதுனால இப்போ வந்து போனில் 65 ஆர்டர் பண்ணியிருக்கோம். போனில் 65 லைட்டாக பெப்பரை தூவிட்டு இது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா காரசாரமாக இருக்கா. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அதிகமாக போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் மதியம் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்களோட நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி சாப்ஸ், நாட்டுக்கோழி ஃப்ரைலாம் வந்து மதியம் தான் கிடைக்குமா. ஒருவேளை நைட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி சிக்கன் 65 மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பீஃப் சாப்பிட்றீங்களா இருந்தால் அம்பையில் உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான பீஃப் சாப்பிட்றதுக்கான ப்ளேஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பீஃப் லவராக இருந்தீங்க இல்லை பீஃப் பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது போக சைனீஸ் டிஷ்ஷஸ், ஜிஞ்சர் சிக்கன், கார்லிக் சிக்கன், அந்த மாதிரி எல்லா சிக்கனுமே இங்கே கிடைக்குமா. ஸோ அதுவுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நம்ம அந்த ரஹமத் ஹோட்டல்லையும் சாப்பிட்டாச்சு. இந்த கடை எப்படி இருந்ததுன்னு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான். மற்ற 2 கடையிலையும் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த அம்பையில் உள்ள ஒரு ஆத்தென்டிக்கான டேஸ்ட் இருக்குன்னா இங்கே வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் இந்த செங்கோட்டை பார்டர் பரோட்டாலாம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டு தான் இங்கே இருந்தது. அது போக இங்கே வந்து சைனீஸ் ஐட்டம்லாம் எல்லாமே கிடைக்கிது. ப்ளஸ் வந்து பீஃப் வந்து மற்ற 2 கடையிலையும் கிடைக்காது. இங்கே தான் பீஃப் வெரைட்டிஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு பீஃப் சாப்பிட்ணும் விருப்பப்பட்டால் அங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். சைனீஸ் ஐட்டம், அப்புறம் சிக்கன், நாட்டுக்கோழி ஐட்டம் அதெல்லாம் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். இங்கே வந்து வித்தியாசமாக இருந்தாலும் இங்கேயும் நல்லா தான் இருந்தது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அங்கே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படி என்ன எதுன்னு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். ஹலோ கைஸ். ஸோ ஃபைனலி இந்த 3 கடையிலையுமே நம்ம சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்மளால் வந்து தீர்ப்பு சொல்ல முடியல. ஏன்னா ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு விதத்தில் வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. இப்போ நீங்கள் ஒரு பெஸ்ட்டான மட்டன் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து A1ல் ட்ரை பண்ணி பாருங்கள். A1ல் வந்துட்டு மட்டனும் சரி அந்த பரோட்டாவும் சரி சூப்பராக இருந்தது. அதுவும் மட்டன் வந்து வேற லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி அம்பையில் அந்த ஆத்தென்டிக்கான ரொட்டி சால்னா சாப்பிட்ணும், அந்த 3 விதமான சால்னாவோட டேஸ்ட் நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சர்தார் ட்ரை பண்ணலாம். அந்த சர்தார்லையும் அந்த பெப்பர் ஃப்ரை வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எனக்கு இந்த ஆத்தென்டிக்கான சால்னா வேண்டாம், எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வெங்காய சால்னா வேணும், முக்கியமாக சொல்லணும்னா அந்த பார்டர் பரோட்டா கடை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், செங்கோட்டையில் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக நியூ ரஹமத் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி அங்கே பீஃபும் கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்து அந்த பீஃபு, சைனீஸ் ஐட்டம் அதெல்லாம் ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக வரலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 கடையுமே மஸ்ட் ட்ரை. இந்த 3 கடையில நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்க. இதுதான் வந்துட்டு இன்னைக்கு இந்த வீடியோவோட தீர்ப்பு, டெசிஷன் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 கடையில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் காக்கநல்லூரை சேர்ந்த சண்டே கிரிக்கெட்டர்ஸ், அதாவது எங்கள் கிரிக்கெட் டீம் வந்து நெக்ஸ்ட் 25th வந்து ஒரு டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் உள்ளவங்க அந்த டோர்னமெண்ட்ல வந்து கலந்துக்க விருப்பப்பட்ட இந்த கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. டோர்னமெண்ட் என்ட்ரி ஃபீ வந்து 1000 rupees. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஃபுட் பிரிண்ட்ஸ் பை பாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.